கோயம்புத்தூரில் கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு பக்கமாக எஸ்விபி டெக் பார்க், சரவணம்பட்டி இதுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா விலாங்குறிச்சியிலேருந்து காலப்பட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. கிழக்கு பார்த்த மாதிரி 3.1 சென்ஸ் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வந்துட்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி இப்போ வந்து சேலுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக எலிஜெண்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நீங்கள் தாராளமாக நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. இந்த வீடு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரானதுமே வீட்டோட ஜலமூலையில் வந்து நமக்கு போர்வெல், சம்ப் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியுமே நடந்து போகிற அளவுக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 5க்கு 5 மெஷர்மெண்ட்டில் இந்தியன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீடு நல்லா ஸ்பேசியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுமே வந்துட்டு உள்ளே என்ட்ராகும் போதே டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட்டில் மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 15.5க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உடனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடு ஃபுல்லாகவே 2x4 தான் ஃப்ளோர் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட்டிஃபை டைலுங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் கிச்சன் வந்துட்டு நமக்கு அக்னி மூலையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வித் டைனிங்கோட அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து கம்ப்ளீட்டாக லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட்டும் எஸ்எஸ்ல சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வீடு ஃபுல் ஃபினிஷிங்கோட அவைலபிள் இருக்குதுங்க சேலுக்கு. இதில் டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடன் தீமில் வரக்கூடிய ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஸ்டெப்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஏரியா வந்துட்டு நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இதுலேயே வந்து நமக்கு கிரானைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டாக டபுள் டோர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 11க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் அஸ்பர் வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 2x4 தான் ஃப்ளோர் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 5 அப்படின்ற நல்ல ஒரு சைஸில் வந்து இந்த அட்டாச்சில் டாய்லெட் அமைச்சிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக வெஸ்டர்ன் கிளாஷட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேசின் ப்ரொவிஷன் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூம்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீ கூட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. விண்டோஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே உடன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான ரைசர், நீட்டான வித் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நமக்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நோசிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்எஸ்ல நமக்கு ஹேண்ட் ரைலும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15.5க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச ஒரு சூப்பரான சைஸில் அமைஞ்ச ஒரு பெட்ரூமுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் 8க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாய்லெட் 8க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஷட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லாமே நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ரூம்ஸுமே நல்ல ஸ்பேஸஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குட்டி ரூமே பார்க்க முடியாது. ஸ்மால் சைஸில் ஸ்மால் பெட்ரூம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல லார்ஜான சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஹால் இதனுடைய மெஷர்மெண்ட் 15.5க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. அதை தொடர்ந்து இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் எல்லா பெட்ரூம்லையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 7க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஷட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு விலாங்குறிச்சி ஜங்ஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. காலப்பட்டி ஜங்ஷனும் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியுங்க. எஸ்விபி டெக் பார்க் ஆகட்டும், சில்சஸ் ஐடி பார்க் ஆகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், சரவணம்பட்டி ஜங்ஷன் ஆகட்டும், ப்ரோசோன் மால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதே வீட்டோட பால்கனி ஏரியாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 16:8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் மேட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடன் தீமில் ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு எஸ்எஸ்ல டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி பால்கனி ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸ்லேயே வந்து நமக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காகவும் ஹெட்ரூம் எல்லாமே நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் தான் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நோசிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஆகட்டும், ஸ்டேர் கேஸ் ஆகட்டும், எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லைங்க. நீட்டாக வந்து நோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்துட்ருக்கோம். நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க் வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் மேலே அதாவது ஓப்பன் டெரேஸ் ஏரியாலே வந்துட்டு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதிலே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. துணி காய போடுற கம்பி எல்லாமே மேலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோல் பேரப்பட் வால் நல்லா ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஷோனுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலப்பட்டி டு விலாங்குறிச்சி மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 350 மீட்டரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து ரூரல் ஏரியாலேயே நிறைய வீடுங்க வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. கார்பரேஷன் லிமிட்குள்ளே எதுவுமே வந்து நீங்கள் வீடுங்க அதிகமாக போடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே தேடி பிடிச்சி இந்த வீடு வந்து நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இதனுடைய பட்ஜெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டோட பட்ஜெட் 1.35 crore அஸ் ஆஃப் நவ். இப்போ என்ன ஃபுல் ஃபினிஷிங்கோட 1.35 crore வந்து கோட் பண்ணுறாருங்க. அதிலிருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் நான் உங்களுக்காக பேசி வாங்கி கொடுக்குறேங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் கார்பரேஷன் லிமிட்டில் வீடு வேணும்னு உங்ககிட்டே சொல்லியிருப்பாங்க, இல்லை யாராவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஃப்ரெண்டை வந்து இந்த வீடியோவோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரியான வீடுங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. வீடாகட்டும் இடமாகட்டும் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க ஸ்டார்டிங் பட்ஜெட் 47 lakhsலேருந்து வீடு வந்து நமக்கு இப்போ ரெடி டு ஆக்குப்பையாக அவைலபிள் இருக்குதுங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்லையும் கோவில்பாளையம் சரௌண்டிங்கில் 27 lakhsலேருந்து 1 BHK நமக்கு அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட எல்லா டைப்பான ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குதுங்க. லேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே வந்து கார்பரேஷன் லிமிட்குள்ளே நமக்கு மல்டிப்ளாக வந்து சரவணம்பட்டி லொக்கேஷன், காலப்பட்டி லொக்கேஷன், விலாங்குறிச்சி, அது போக உங்களுக்கு கோவில்பாளையம், கணபதி மாநகர், இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்லையும் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குதுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ப்ரைம் லொக்கேஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நம்மளோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.